தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, அரசு வழங்கியிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி துறையிலேருந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜிஎஸ்டி துறைனா முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ கஸ்டம் டிபார்ட்மெண்ட்னாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியலனா வந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்தீங்கனாலே வந்து தெரிஞ்சிருக்கும். அது ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு ஜாப், ஓகேவா? நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்க ஜாப், ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இந்த ஜாப் வருது அப்படின்ற போது ஸோ ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதோட எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஜிஎஸ்டி கஸ்டம் துறையில் வரும்போது இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது ரொம்ப ரேரான விஷயமா இருக்கும். ஸோ இப்போ வந்திருக்கு அப்படின்ற போது ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேலரியுமே பார்த்தீங்க அப்படின்னா 56,900 கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ சேலரியும் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் தான் இருக்குது. எஜுகேஷனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ லெவல்லேருந்து மிட் லெவல் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா விதமான மக்களுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எந்தவித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு ஜாப். நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணாலே மட்டுமே போதும், ஈஸியாக அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோவில் இந்த ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு அப்ளிகேஷன் எங்கே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷன் ஆஃப் கஸ்டம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜிஎஸ்டி துறையிலேருந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இந்த லிங்க் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் படிக்கிறதா நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சொல்லி உங்களுக்கு தனித்தனியாகவே லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ தனித்தனியாக கொடுத்துருந்தாலுமே சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே பிடிஎஃப்ல தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் யாருமே வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆயிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இதில் எந்த லிங்க் தேவைப்படும், அதாவது ரெண்டு லிங்க்குமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ முடிஞ்சளவு ரெண்டு லிங்க்குமே கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி டவுன்லோட் பேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டவுன்லோட் பேஜ் வந்த உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி இந்த பேஜோட சென்டர் மட்டும் வாங்க. உங்களுக்கான லிங்க் வர்றதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். 10லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்ற வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ 0 அப்படின்ற வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கிரீன் கலரில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஷோ ஆகும், ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் ஷோ ஆன உடனே இந்த பாக்ஸ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே பிடிஎஃப் தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு தனித்தனியாக லிங்க் கொடுத்துருப்பேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ரெண்டு லிங்குமே ஒரே லிங்க் தான். முடிஞ்சளவு ப்ராப்பராக கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன், ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இதற்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பழைய வீடியோஸ் செக் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களும் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினச்சா மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீ போடக்கூடிய ஒரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான். முடிஞ்சளவு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, டோட்டலாக 3 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18,000 சேலரி ஆரம்பிச்சு 56,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதாக சொல்லியிருக்காங்க லெவல் 1லேயே, ஓகேவா? ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதற்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. பட் அது கீழே கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். பட் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனே பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 35-40 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்தவித பயமே வந்து கிடையாது. இந்த சீமென் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணி
பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்ல வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். செகண்ட் கிரீசருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18,000 ஆரம்பிச்சு 56,900 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 18 25 வயதுக்குள்ள இருக்கணும். இதற்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. யாராருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இதற்கு வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க ஏதாவது படிச்சிருந்தால் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ்மேன் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 18,000 56,900 வரைக்கும் கிட்டத்தட்ட சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த மூணுக்குமே ஈக்குவலா வந்து கொடுத்துருக்காங்க. பட் வேகன்சி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ஏஜ்மே பார்த்தீங்கன்னா 18 25 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேட்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ சர்டிஃபிகேட்ல வந்து நீங்க பண்ணிருக்கணும். ஓகேவா, ஐடிஐ இல்லைன்னா நீங்க வந்து 10th பண்ணியிருந்தா ஓகே. இன்கேஸ் நீங்க ஐடிஐ ரிலேட்டடாக நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஆர் டீசல் ஆர் மெக்கானிக்கல் அண்ட் ஃபிட்டர் டர்னர் வெல்டர் எலக்ட்ரிஷியன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கார்பென்ட்ரி இது ரிலேட்டடாக நீங்க ஐடிஐ முடிச்சீங்கன்னா உங்களோட ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வெறும் 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் ஷிப் ரிப்பேரிங் ஆர்கனைசேஷன்ல 2 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. 28 வயது வரைக்கும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எப்பவும் போல எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆர்மி மேன் அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 40 years and 3 years வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி எல்லாமே நிறைய பேர் இருக்கும். ஸோ இந்த 2 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தலாம். இதற்கு கீழே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே அப்ளிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதுல உங்களோட போட்டோஸ் ஒட்டிக்கோங்க. இதுல வந்து ஆபீஸ் யூஸ் இதுல நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. இது அப்படியே நீங்க விட்டுட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியுங்களோ அந்த போஸ்டோட நேம் வந்து இதுல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கேபிட்டல் லெட்டர்ல வந்து நீங்க எழுதிக்கோங்க உங்களோட நேம். ஓகேவா, நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர் நேமும் கேபிட்டல் லெட்டர்ல வந்து எழுதிக்கோங்க. உங்களோட மதர் நேமும் கேபிட்டல் லெட்டர்ல வந்து எழுதிக்கோங்க. அதாவது ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ள இருக்க மாதிரி உங்களோட அட்ரஸும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல வந்து எழுதிக்கோங்க. ஒவ்வொரு லெட்டரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ள இருக்கணும். இப்படி ஆரம்பிச்சு இப்படி வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுல உங்களோட பின்கோடு எழுதிக்கோங்க. இதுல வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸோ அது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் அதோட பின், அதாவது ரெண்டுமே சேம் அட்ரஸ் தான், கரஸ்பாண்டிங் பெர்மனன்ட் சேம் அட்ரஸ் தான். 2 அட்ரஸையும் சேமா வந்து எழுதிக்கோங்க. இதுல உங்களோட மொபைல் நம்பர் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ள வர்ற மாதிரி, இதுல உங்களோட ஆதார் நம்பர் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ள வர்ற மாதிரி, இதுல உங்களோட இமெயில் ஐடி எழுதிட்டு அட் அப்படின்றது இதுல இருக்கும். ஸோ அதனால அட் அப்படின்றது போடாம @gmail யாகுவா இல்லை என்ன மெயிலோ அந்த மெயிலை வந்து இந்த இடத்துல நீங்க எழுதிக்கோங்க. டேட் மந்த் இயர் இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுறது டேட் இருக்குல்ல, அந்த டேட் என்னன்றதை சொல்றேன். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன வருடம் என்ன மாதம் என்ன தேதின்றதை உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க மேலா ஃபீமேலா அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட சிட்டி என்ன, உங்களோட ஸ்டேட் என்ன, அதோட பின்கோடு என்ன, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி காமனான டீடைல்ஸ், உங்களோட கேட்டகரி எதுல வருது, உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் இது இருக்கா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கா, ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள் நீங்க எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இதுல நீங்க என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 12 டாக்குமெண்டேஷன் நீங்க வச்சு அனுப்பணும். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா எல்லா டாக்குமெண்டேஷனும் நீங்க அப்ளிகேஷன் அனுப்பும்போது அது கூட சேர்த்து வச்சு நீங்க ஜெராக்ஸ் காப்பி கூட அனுப்புற மாதிரி இருக்கும். இல்ல ப்ரோ எல்லா டாக்குமெண்ட்டும் இல்லை அப்படின்னா நீங்க என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் வைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்க டிக் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க வைக்காத டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டு மார்க் மட்டும் நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபைனலாக இது எல்லாமே முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்க போஸ்ட் மூலமா அனுப்புற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட பிளேஸ் டேட் போட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 4th பேஜ் வந்தீங்கன்னா இதோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்க போஸ்ட் மூலமா அனுப்புற மாதிரி இருக்கும். நீங்க அனுப்பக்கூடிய கவரோட சைஸ் பாத்தீங்கன்னா 28x13 சொல்லிட்டு நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கேட்டீங்கன்னா அவங்களே அந்த கவர் கொடுப்பாங்க. அந்த கவருக்குள்ள தான் அவங்க சொல்லியிருக்க ஜெராக்ஸ் காப்பியோட டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்க வச்சு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். நீங்க அனுப்பும்போது அப்ளிகேஷன் கவர் இருக்கு இல்லையா, அந்த கவருக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னா, அதாவது to from வந்து எழுதுவோம். அந்த to fromக்கு மேல என்ன எழுதணும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த மெரைன் விங் போஸ்ட் கஸ்டம் கமிஷனரேட் பூனே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எழுதணும். ஸோ இது வந்து அந்த போஸ்டோட லெஃப்ட் சைடு கார்னர்ல வந்து எழுதணும் இருக்காங்க. அதாவது அந்த கவர் இருக்கு தெரியுமா, அந்த கவருக்கு மேல வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீடைல்ஸும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க ஒரு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஒன் டைம் படிச்சு பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 10/6/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.